இஸ்ரேல் ஈரான் தாக்குதல் வந்து உச்சக்கட்டத்தை அடைஞ்சிட்ருக்கு. இருதரப்பும் வந்து இழப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. நேற்று 18ஆம் தேதி மாலை வந்து ஈரானுடைய சுப்ரீம் லீடர் வந்து இஸ்ரேலுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார். பதுங்கு குழியிலே பதுங்கி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உயிரோட திரும்ப வர மாட்டீங்க, தப்பிச்சு போயிருங்க, அந்த இஸ்ரேலை விட்டு நான் தப்பிச்சு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாங்க. இந்த வார்னிங் கொடுத்த அடுத்த சில மணி நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஈரானில் இருக்கிற டிவி எல்லாமே ஹேக் செய்யப்படுது. சேட்டலைட் டிவி, ஈரானில் இருக்கிறதெல்லாம் அந்த சேட்டலைட் டிவி தானே, அந்த சேட்டலைட்டை ஹேக் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த டிவியில் ஈரானில் இருக்கிற மக்கள் எந்த சேனல் பார்த்தாலும் அந்த ஹிஜாபுக்கு எதிராக ஈரான் மக்கள் வந்து போராடியதாக சொல்லப்பட்ட அந்த 2022 போராடியப்பட்ட அந்த காட்சிகள் வந்து ஒளிபரப்பப்பட்டு ஹேக் செய்யப்பட்டு, அதாவது பெண்கள் வந்து முடியை கட் பண்ணிக்கிற மாதிரியும், சாலையில் இறங்கி வந்து இந்த ஈரான் ஆட்சிக்கு எதிராக போராடுற மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா, அந்த வீடியோக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சேனல் மாற்றினா கூட அந்த இப்போ எந்த சேனல் மாற்றினாலும் அந்த அந்த வீடியோஸ் வர மாதிரி ஹேக் செய்யப்பட்டிருக்கு. அதனுடைய இஸ்ரேலுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி மக்களை வந்து நம்ம ஆட்சியாளர்கள் எதிராக திருப்பலாம் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேலுடைய எண்ணம். நம்ம பார்த்துட்ருக்குறோம்ல, ஹமாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிணை கைதிகளை ஹமாஸ் தான் பிடிச்சிட்டு போனாங்க அப்படின்னா, அங்குள்ள மக்கள் வந்து மக்களை நீங்கள் எந்த அளவுக்கு நடத்திட்டுருக்கிறீங்க அப்படிங்கிறது, இஸ்ரேல் எந்த அளவுக்கு மக்களை நடத்திட்டுருக்கு அப்படிங்கிறது வீடியோலையும் ஃபோட்டோஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்தையும் கிடச்சிட்டு தான் இருக்குது. ஸோ இஸ்ரேல் எப்படி மக்கள் ஆதரவை வந்து திரட்டலான்னு நினைக்குதுன்னு ஒன்றும் தெரியல அது. ஆனால் நேற்று அந்த ஈரானில் நடந்த அந்த சம்மந்த டிவிலாம் ஹேக் செய்யப்பட்டு ஈரான் ஆட்சிக்கு எதிராக வந்து வீடியோக்கள் வெளியிடப்பட்ட பிறகு இஸ்ரேல் என்ன நினச்சிது அப்படின்னா, அந்த மக்கள் போராடுவாங்க அப்படின்னு நினச்சிது. ஆனால் மக்கள் போராடினாங்க. எப்படி போராடினாங்க அப்படின்னா, ஈரானுக்கு ஆதரவாக சாலையில் இறங்கி மக்கள் வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரான் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிராகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் மக்கள் வந்து கூச்சலிட்டு சாலையில் இறங்கி அது வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நேற்று முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா மாறி மாறி தாக்குதல் வந்து நடைபெற்றது. ஈரானில் இருக்கக்கூடிய அணு ஆயுதம் தளங்கள் இருக்கிறா சொல்லக்கூடிய அந்த அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய அந்த பகுதிகள் முழுவதுமே இஸ்ரேல் வந்து இரவு முழுவதும் தாக்குதல் நடத்திகிட்டே இருந்தது. ஈரான் பதிலுக்கு என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு புதிய வகை ஏவுகணை, அது புதிய வகை ஏவுகணை வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கு. அதனுடைய ஸ்பீடெல்லாம் வந்து அந்த அயன் டோம்னால் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் வருது. அது இல்லாமல் ஒரு ஏவுகணையிலேருந்து 50லேருந்து 80 ராக்கெட்டுகள் பிரிஞ்சு போய் 80 இலக்குகளை தாக்குதல் நடத்தும், ஒரு ஏவுகணை வந்து 80 இலக்குகளை தாக்குதல் நடத்தும் அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் வந்திருக்கு. இன்று காலை, அதாவது 19ஆம் தேதி காலை வந்து கிட்டத்தட்ட 20 அந்த புதிய ஏவுகணை மூலிமா ஈரான் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4லிருந்து 7 இடங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அதில் குறிப்பாக சொராக்கா ஹெல்த் சென்டர்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவமனை மீது நடத்திய தாக்குதல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோஸ்லாம் வெளியில் வந்திருக்கு. வீடியோஸு, ஃபோட்டோஸு எல்லாமே வெளியில் வந்திருக்கு. பொதுவாக இஸ்ரேல் வந்து கடந்த 4-5 நாளாக வந்து போர் வீடியோக்களையும் செய்திகளையும் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடந்த வீடியோ செய்திகள் எதையுமே வெளியிடலை. ஆனால் இந்த செய்தியை மட்டும் வெளியிடுறதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, உலக அளவில் இஸ்ரேலுக்கு எதிர்ப்புகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களாகட்டும், எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாவுக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்ருக்கிறாங்க. ஸோ இதிலிருந்து கவனத்தை திசை திருப்பதுக்கோசரம் ஒரு அனுதாபம் தேடுவதற்காகவும், தன் மீது ஒரு அனுதாபம் வரணும் அப்படிங்கிறதுக்கோசரமும் வந்து பார்த்திங்கன்னா இன்று காலை அந்த மருத்துவமனை மீது நடந்த தாக்குதலுக்கு பிறகு உடனடியாக ஒரு செய்தி வருது. என்னன்னா, இந்த வீடியோஸ் எதுவும் சென்சார் கிடையாது, இந்த தாக்குதல் ஈரான் நடத்திய தாக்குதலை வந்து சென்சார் பண்ண வேண்டாம், எந்த விதமான சென்சார்ஷிப் இல்லாமல் அப்படியே வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதற்கு முன்றைய நடந்த தாக்குதல் எல்லாமே சென்சார் செய்யப்பட்டது. அங்கே நீங்கள் இப்போ மற்ற நாடுகளில் நடக்கிற மாதிரி டிவியில் வந்து இஸ்ரேல் எல்லா செய்திகளையும் காமிக்க முடியாது, எல்லா செய்தி ஊடகங்கள்லாம் காமிக்காது. அங்கே அரசு அனுமதி பெற்று, முறையாக அனுமதி பெற்று தான் அந்த இமேஜ், ஃபோட்டோஸ்லாம் வெளியிட முடியும். மக்கள் கூட அந்த போர் செய்திகளையோ தாக்குதல் நடைபெற்ற இடங்களையோ ஃபோன்லேயோ வீடியோலையோ எடுத்து இஸ்ரேல் மக்கள் வெளியிட்டாங்க, சோசியல் மீடியாவில் வெளியிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிறை தண்டனை அப்படிங்கிற ஒரு வார்னிங் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் மீறி இன்று அந்த 19ஆம் தேதி நடந்த தாக்குதல் மட்டும் ஃபோட்டோவோட, வீடியோவோட,
அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகள் ஹாஸ்பிட்டல்லேருந்து குழந்தைங்கள்லாம் தூக்கிட்டு போகிற மாதிரி வீடியோஸ்லாம் வந்து வெளியில் வருது அப்படின்னா அதற்கு காரணம் வந்து அவங்க அனுதாபம் தேட தொடங்கிட்டாங்க. உலக நாடுகள் குறிப்பாக நிறைய ஐரோப்பிய நாடுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈரான் மேல் தாக்குதல் கண்டனம் தெரிவிச்சிருக்கக்கூடிய நிலையில் வந்து பார்த்திங்கன்னா, கண்டனம்னா வெளிப்படையாக கண்டனம் இல்லை, அவங்க உள்ளுக்குள்ளே ஒரு எதிர்ப்பு இருக்குது. அந்த அதை அனுதாபமாக மாற்றுறதுக்கோசரமும் இனி நடத்த போகக்கூடிய ஈரான் மேல் நடத்தக்கூடிய பெரிய தாக்குதலுக்கு ஒரு ஆதரவு திரட்டும் வகையில் தான் இந்த இஸ்ரேலுடைய நடவடிக்கை வந்து இருக்குது. ஸோ அமெரிக்கா இந்த போரில் உள்ளே வருது அப்படின்னாவே கிட்டத்தட்ட வந்து வரதுக்கு தயாராக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து அமெரிக்காவுடைய வந்து நிறைய விமானங்கள் வந்து ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா தயாராக இருக்கிறதுக்கான செய்திகள்லாம் வருது. இன்று இரவோ அல்லது எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா இந்த ஈரான் மேலே வந்து தாக்குதல் நடத்தலாம். ஒருவேளை அமெரிக்கா ஈரான் மேலே தாக்குதல் நடத்துச்சு அப்படின்னா இந்த போர் வந்து அடுத்த கட்டமாக வந்து ஈரான் வந்து தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் சவுதி, பஹ்ரைன் இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தும். அப்போ வந்து இந்த போர் வந்து கொஞ்சம் விரிவடையும். இது ஏதோ வந்து முடிவடைகிற மாதிரியே தெரியல, இருக்க இருக்க டெவலப் ஆகிட்டே தான் போகுது. பிரச்சனை வந்து முடிகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் வந்து விரும்புது. இஸ்ரேல் வந்து இந்த போரை முடிகிறதுக்கோ இந்த போரை ஸ்டாப் பண்ணுறதுக்கோ அதனுடைய நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா உள்ளே வரணும், இந்த இஸ்லாமிய நாடுகள் எல்லா நாடுகளையும் போர் சூழல் உருவாகணும் அப்படிங்கிறதான் அதனுடைய நோக்கம். நெதன்யாகு இஸ்ரேல் பிரதமர் அவர்களுடைய அறிக்கை என்னன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, மருத்துவமனைகள், கட்டிடங்கள், அப்பாவி பெண்கள், குழந்தைகள் மீது தாக்குதல் நடத்துபவர்கள் பெரும் விலையை கொடுக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு எக்ஸில் வந்து ட்வீட் போட்டிருக்கிறார். இஸ்ரேல் தான் தாக்கப்பட்டதை வந்து இப்படி வெளிப்படையாக வீடியோ படங்கள்லாம் வெளிப்படையாக காமிக்கிறாங்க, அதுக்கெலாம் எந்தவித சென்சார்ஷிப் இல்லாமல் வெளிப்படையாக கொடுக்குறாங்க அப்படின்னா ரெண்டே விஷயந்தான். ஒன்று அனுதாபம் தேடுறது, இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பி பெரிய அளவில் வந்து தாக்குதல் நடத்துறது. இந்த ரெண்டு விஷயமாக தான் ஏதோ ஒன்று நடக்க போகுது. திருப்பி பெரிய அளவில் தாக்குதல் நடத்துறது அப்படிங்கிறது வந்து ஈரான்கிட்ட நடக்குமா அப்படிங்கிறது இனி ஒரு நாட்களில் தான் தெரியும். அமெரிக்காவோட துணை இல்லாமல், அமெரிக்காவுடைய சப்போர்ட் இல்லாமல் வெறுமனே இஸ்ரேல் வந்து திருப்பி அடிக்கிறது வந்து ரொம்ப இஸ்ரேலுக்கு சேலஞ்சிங்கான விஷயம். ஏன்னா அந்த இஸ்ரேலில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 4-5 நாளாக தொடர்ச்சியாக வந்து அயன் டோம் வந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நிறைய அயன் டோம் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படிங்கிற தகவல்லாம் வந்து வெளியில் வருது. இஸ்ரேல் தன்னுடைய வான் பாதுகாப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு வருது அப்படின்னு. நீங்கள் அமெரிக்க அதிபர்கிட்ட வந்து ட்ரம்ப்கிட்டேருந்து கோபமாக அறிக்கை வரப்போதே நீங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவர் வந்து ரொம்ப கோபமாக பேசுகிறாரு, ரொம்ப வந்து எமோஷனல் ஆகிறாரு, நாங்கள் அமெரிக்கா உள்ளே வரப்போகுது அப்படி இப்படின்னு சொல்கிறாருனாவே இஸ்ரேல் அங்கே வந்து பலவீனமாயிட்டு வரதுனால அறிகுறி தான் அது. ஸோ எந்த ஆங்கிளில் வந்து பார்த்தாலும் வந்து போர் டெவலப் ஆகிற மாதிரி தான் தெரியுது, போர் வந்து ஸ்டாப் ஆகிற மாதிரிலாம் தெரில. ஸோ ஈரானு வந்து சாதாரண நாடு இல்லை, பின்னால் வந்து சீனா, வடகொரியாலாம் வந்து ஆயுதங்கள் தொடர்ந்து ஈரானுக்கு வழங்கிட்டு தான் இருக்குது. ரஷ்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரஷ்யா அதிபர் புதின் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஈரானுக்கு வந்து முழு சப்போர்ட் சொல்லியிருக்கிறாரு. அவர் ஒரு டீல் முன்னால் வச்சுருக்கிறார். என்ன டீல்னால், இப்போ நம்ம ட்ரம்ப் சொல்லிகிட்டே இருக்கிறார்ல, நான் ஒரு டீல் வச்சுருக்கிறேன், கையெழுத்து போடுங்கிற மாதிரி ரஷ்ய அதிபர் புதின் ஒரு டீல் சொல்கிறார். என்ன டீல் சொல்கிறாருன்னா, ஈரான் வந்து அணு ஆயுதத்தை தயாரிக்கும், அது வேணால் அது இஸ்ரேல் மீது பயன்படுத்தாத மாதிரி அல்லது ஈரான் வந்து வெளியில் பயன்படுத்தாத மாதிரி நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம், இந்த டீலுக்கு ஓகே அப்படின்னா உடனடியாக வந்து சமாதானம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் புதின் வந்து அறிக்கை விட்டுருக்கிறாரு. பட் இதுக்கு வந்து இஸ்ரேல் வந்து ஒத்துக்குமா அப்படிங்கிறதுலாம் வாய்ப்பே இல்லை. இஸ்ரேலோட நோக்கம் வந்து வார் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஏன்னா அங்கே நெதன்யாகுவுக்கு வந்து உள்ளூரில் வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டிக்ஸ் பிரச்சனைலாம் இருக்குது. இந்த வார் எக்ஸ்டெண்ட் ஆகிறது தான் அது நோக்கம். பாருங்கள், இப்போ ரஷ்யா உக்ரைன் போர் 3 வருஷத்துக்கு முன்னால் தொடங்கினது நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஹமாஸை வந்து பிணை கைதிகள் வந்து காசாங்கிறது ஒரு சின்ன நிலப்பரப்பு, அந்த நிலப்பரப்பில் பிணை கைதிகள் எங்கே வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லி இன்னும் இஸ்ரேல்னால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இப்போ அடுத்தது வந்து ஈரான் வேறு உள்ளே வருது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்துருச்சு. அடுத்த போர் அப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிறது அப்படிங்கிறது அமெரிக்கா இந்த உள்ளுக்குள்ளே வர வேண்டியதுக்கான எல்லா சூழ்நிலைகளும் தென்படுது. இது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிற மாதிரி தெரியுது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நடத்துகிற மாதிரி தெரியுது.
அமெரிக்கா உள்ளே வந்ததுக்கு அப்புறமேட்டு ஈரான் வந்து மற்ற அமெரிக்க தளங்கள் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் மீது தாக்குதல் நடத்தி அங்கேயும் ஒரு போர் சூழல் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வடகொரியா தென்கொரியா பிரச்சனையும் வந்து பார்த்திங்கன்னா அது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு தான் இருக்குது. சீனா, ரஷ்யா, வடகொரியா இதெல்லாம் ஒரு அணியாகவும், இஸ்ரேலுடைய பலம் அப்படின்னு வந்து பார்த்தா அப்படின்னா அந்த உளவு பார்க்குறது தான். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய நபர்களை வந்து ஈரானுக்குள்ளே வந்து உளவு பார்க்கறதுக்கு அனுப்பியிருக்கு. வெவ்வேறு நாட்டவர் சேர்ந்தவர்களையும் ஈரான் நாட்டவர் சேர்ந்தவர்களையும் சிலரையும் வந்து உளவு பார்க்கறதுக்கு வச்சுருக்கு. இப்போ கூட இன்றைக்கி இந்த 19ஆம் தேதி இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கு. அதாவது என்னென்னா அந்த எங்களுக்கு ஈரானுக்கு எதிராக நீங்கள் ஏதாவது கருத்து சொல்ல விரும்பினாலோ, அந்த நாட்டில் ஆட்சி மாற்றம் வரணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னாலோ எங்களுடைய அந்த மொசாத் அந்த வெப்சைட்டை வந்து தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கு. ஈரானுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவலி பிரச்சனை எல்லாமே அந்த துரோகிகள் தான். அந்த துரோகிகள் உளவாளிகள் தான். இந்த 13ஆம் தேதி நடந்த முதல் தாக்குதல் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய திடீர் தாக்குதல், அந்த துப்பாக்கி படத்தில் வர அந்த ஸ்லீப்பர் செல் மாதிரி திடீர்னு வந்து இஸ்ரேலுடைய உளவாளிகள் வந்து ஒன்று சேர்ந்து அங்கங்கே தனித்தனியாக வந்து ஈரானுடைய அந்த வான் பாதுகாப்பு சாதனத்தை வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்க. அதை வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தி அணு விஞ்ஞானிகளை வந்து கொலை பண்ணாங்க. அதாவது அந்த உளவாளிகள்லாம் எப்படின்னா அவங்க வீடு வாடகைக்கு எடுத்து அங்கேயே வந்து அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரோன்லாம் தயாரிக்கிறாங்க. ட்ரோன் தயாரிக்கிறது, ஆயுதங்களை தயாரிக்கிறது, அங்கேயே தயாரித்து அந்த நாட்டுக்கு எதிராக வந்து அதை ஆயுதங்களை வந்து பயன்படுத்துறது. ஸோ ஒருவேளை ஈரான் இந்த போரில் வந்து தோற்று போனால் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இந்த உளவாளிகள் தான். இந்த உளவாளிகள் வந்து கீழ் மட்டத்திலேருந்து பெரிய மட்டத்தில் பெரிய கை வரைக்கும் இந்த உளவாளிகள் வந்து அங்கே இருக்கிறாங்க. இந்த இஸ்ரேல் வந்து இந்த தன்னிட்ட இருக்கிற இந்த பணத்தை வைத்து எங்கே வேணால் எப்படி வேணால் ஆளை வந்து பிடிச்சிட்றாங்க. இஸ்ரேலுடைய இதே அதுதான். லெபனானில் நடந்த அந்த பேஜர் தாக்குதல் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஜருக்குள்ளே வெடிமருந்தை வச்சு அவங்க கையிலேயே கொடுத்துருக்குறாங்கல்ல. அப்போ அந்த லெபனானில் இருக்கக்கூடிய அந்த ஹிஸ்புல்லாஹ்வுடைய யாரோ ஒரு நபர் வந்து அவங்க சாதகமாக இல்லாமல் இந்த வேலை நடக்காதில்ல. ஸோ ஈரான்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ அங்கே ஈரானுக்கு இப்போ ஈரான் ஜெயிக்கணும், அப்படி வின் பண்ணணும் அப்படின்னா முதல்ல தன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த உளவாளிகள் எல்லாத்தையும் வெளியே எடுக்கணும். அதுதான் சேலஞ்சு. நிறையா அங்கே ஈரானில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. வெளிநபர்கள் வந்து புதிதான நபர்களோ வெளிநபர்களோ வந்து ஈரானுக்குள்ளே நீங்கள் மக்கள் பக்கத்து வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தகவல் கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இஸ்ரேலுடைய பலவீனம் அந்த உளவு பார்க்குறது தான். அந்த எந்த விலை கொடுத்தாலும் எப்படியாவது வந்து பார்த்திங்கன்னா எந்த காரியத்தை செயல்படுத்தியாவது தன் எதிரி நாட்டுக்குள்ளே தன் எதிரி கூட்டத்துக்குள்ளே வந்து உளவு பார்க்குற நபர்களை வந்து அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ ஈரான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை மீறி அந்த உளவு பார்க்குற அதுலேருந்து மீறி வெளியில் வர்றதுக்கே 4-5 நாள் ஆயிடுச்சு. அந்த கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமைக்கு முதல் நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஈரானுடைய ரேடாரே வந்து வேலை செய்யலை. ஸோ அதை வேலை செய்ய வைக்கிறதுக்கு அப்புறம் யார் ஸ்பையாக இருக்கிறாங்களோ அவங்களாம் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அதை கண்காணிக்கிறதுக்கே இத்தனை நாள் வந்து எடுத்துருச்சு. ஓகே, ஸோ இந்த உலகம் வந்து வேர்ல்டு வாரை நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஸோ அமெரிக்கா உள்ளே வர்றது அதை நோக்கி தான் நகர்ந்துட்டுருக்கு. G7 நாடுகள்லாம் வந்து G7 நாடுகள் ஐரோப்பிய நாடுகள்லாம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் அணி பிரிஞ்சிருக்கு. ஸோ இது உலகப்போராக மாறுவதற்கான எல்லா சூழ்நிலைகளும் எல்லா அறிகுறிகளும் கண்ணு முன்னால் தென்படுது. ஓகேங்களா. இது ஏதோ போர் இன்றைக்கி முடிகிற மாதிரி எதுவுமே தெரியல. ஸோ அடுத்த அப்டேட் என்னன்னு சொல்லி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.